இதற்கு என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்குனாக்கா, நாம் 4ஆம் சாதி, நாம் எல்லாம் வேசியின் மக்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று இருப்பதை எடுத்து சொன்னார். அப்படி இருப்பதை எடுத்து சொன்னதற்காக இந்துக்களை இழிவுபடுத்தி விட்டார் ஆராசா. பாத்தியா, நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் வேசி மகள் என்று சொல்கிறார் சொல்லி அப்படி தலைகளாக திருப்பி பேசினார் எச் ராசா. ஆனால் அது மனுஸ்மிருதியில இருக்குது. அதே போல வேலையை இப்ப சீமான் மனுஸ்மிருதியில என்ன இருக்குதோ அதை அம்பலப்படுத்தி மேடை தோறும் சாகும் வரை, அந்த மூத்திர சட்டியை கையில் சுமந்து கொண்டு சாகும் வரை எதை பேசினாரோ அதை அப்படியே உருட்டி சங்கிகளை போல சீமான் பேசுறாரு, பெரியார் இப்படி பேசுறாரு என்று சொல்லி. பெரியார் எதை சொன்னார் சொல்லுமா? அந்த மனுஸ்மிருதியில எந்த வடமொழியில இருக்கிறோ அதையே நான் சொல்கிறேன். அது தந்தை பெரியாருடைய அந்த தொகுப்பு நூல்களை இருந்து படித்த சொல்றேன். ஞானசூரி என்கிற நூல்ல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அபத்ரா குருவரஞா தாதைவரம் புத்திரஹாங்கயா ஸ்பிண்டம் வாசகோத்திரம் வாக்கிரதாம் யக்தம் ருத்ரா விரதம். அபுத்ரா குழந்தை இல்லை என்று சொன்னால், குறிப்பாக பிராமண குலத்தில் குழந்தை இல்லை என்று சொன்னால், தன் கணவன் தவிர்த்து கணவன் வழியாக தர முடியவில்லை என்று சொன்னால், அந்த குடும்பத்தில் யாருடன் வேண்டுமானாலும் உறவு வைத்துக் கொண்டு குழந்தையை பெற்றுக் கொள்ளலாம் என்று உன்னுடைய மனுஸ்மிருதி சொல்கிறது என்று எங்கள் தந்தை பெரியார் சொன்னார். இது இப்ப சொல்லு சீமானே, இது தந்தை பெரியார் சொன்னதா அல்லது நீ தோளில் சுமக்கின்ற அந்த சங்கிகளுடைய கோட்பாடு வேதம் மனுஸ்மிருதி சொன்னதா? இதைத்தான் ஆராசா மீது எச்சராஜா விட்டான். இப்ப நீ